பீகாருக்கு நேரடியாக களத்தில் போய் பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. முதல்ல அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அது சார்ந்து நீங்கள் ஃபஸ்ட் லைனில் போட்டிருக்கிறது, பிறகு அறம் நாட்டில் போடப்பட்ட காணொலிகளை பார்க்கும்போது நமக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க ஏன் அங்கிட்டிருந்து தெரிச்சு இவ்வளோ ஓடி வராங்கங்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே அவங்க மேலே ஓடி வர்றவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அங்கே இருந்த அந்த அரசியல்வாதிகள்ங்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது. எலெக்ஷனை நோக்கி போகுது. பீகார் களம் எப்படி பார்க்குறீங்க சார்? பீகார் களம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஜென்ரலாக என்ன பார்க்குறாங்கன்னா, நம்ம ஏன் அதை வித்தியாசமான ஒரு கோணத்தில் பார்க்கணுன்னா, அந்த மக்கள் பாவம். நம்மளுடைய இந்திய சகோதரர்கள் பீகாரை சேர்ந்தவனாக இருந்தாலும் யூபியை சேர்ந்தவனாக இருந்தால் யாராக வேணாலும் இருக்கட்டும், சொந்த நாட்டிலேயே அகதி மாதிரி தகர செட்டில் தங்கி நம்ம இங்கே பார்க்குறது, போகிறான் எங்கேயோ தொங்குறான், ஈபி வயரில் தொங்குறான், இன்னொரு பக்கம் பார்த்தா மெட்ரோன்ற பேரில் மிக ஆபத்தான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. காலையில் மிட் நைட்டு பூரா வேலை செய்கிறான், நைட்டு பார்த்துன்னா நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மெயின் ரோடு கோடம்பாக்கம் ரோடெல்லாம் நைட்டு மெட்ரோ ரோடெல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. நீங்கள் இதாக இருந்தாலும் புந்தமல்லியாக இருந்தாலும் எங்கே வேணாலும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹெவியாக வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு உணவு வழங்கப்படுவது போதுமானதாக இருக்கா? இந்த பூரியும் சப்பாத்தியும் தானே வழங்குறாங்க, உருளைக்கிழங்கு இதையே கொடுக்குறாங்களே. இப்படியெல்லாம் நம்ம இங்கே பார்த்து இதையே நம்ம ரொம்ப மோசமாக பார்க்கும்போது, சரி அங்கேருந்து வெறும் 12,000 ரூபா 15,000 ரூபா 13,000 ரூபாய்க்கு குடும்பத்தை விட்டு இவ்வளோ தூரம் வர்றாங்களே அப்படின்னு பார்த்தா, அங்கே போய் பார்த்தா நான் 22 வருடத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். லாலு பிரசாத் யாதவ் அவர்களை பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு டிவி சேனலில் இருக்கும்போது போயிருக்கேன். அவர் வீட்டுக்கு போய் பேட்டி எடுத்திருக்கோம். 22 வருஷம் கழித்து போனால் அப்படியே இருக்குங்க அந்த மாநிலம். ஒன்றே 4-வே ரோடு போட்டிருக்காங்க, மக்களை முன்னேற்றலை. அதுவும் காசு அடிக்கிறதுக்காகவும் இந்தியா ஃபுல்லாக ஒரு லிங்கேஜ் கொண்டு வரணுன்றதுக்காகவோ எல்லா இடத்துலையும் போட்டு அங்கே போடாமல் இருக்க முடியாதுன்றதுக்காகவும் 4-வே ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் டோல் பூத்தே இல்லை. வண்டி வாகனம் இருக்கிறது மட்டும் இல்லை, எந்தெந்த வகையிலெல்லாம் தமிழர்கள் கொள்ளையடிக்கப்படுறாங்க, தென்னிந்தியர்கள் கொள்ளையடிக்கப்படுறாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். போத்கயா தலைநகர்லேருந்து போத்கயா போகிறோம். போத்கயா 120 கிலோமீட்டரு, 115 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் பாட்னாலேருந்து. டோல் பூத்து அப்படின்றது 50லேருந்து 60 கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கணும். இப்போ நம்ம சென்னையில் இருந்து கிளம்புனோம்னா செங்கல்பட்டுக்கு முன்னாடியே 50-52 கிலோமீட்டரில் சிட்டியிலேருந்து நம்ம அவுட்டர்லேருந்து கிளம்புனா 40 கிலோமீட்டர்லேயே ஒரு டோல் பூத்து வந்துடும். அதுக்கு அடுத்து போனீங்கன்னா திண்டிவனத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ஸ் கடை இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு டோல் பூத்து வந்துடும். அப்போ எவ்வளோ அடிக்கிறான்னா, இங்கே ஒரு 80 ரூபா என்னமோ அடிக்கிறான், அங்கே ஒரு 70 ரூபா அடிக்கிறான். 150 ரூபா கட்டினா தான் திண்டிவனத்துக்கே போக முடியும் நீங்கள். ஆனால் அதை தாண்டி தலைநகர் பாட்னாவிலேருந்து போத்கயா போகிறதுக்கு 4-வே ரோட்டில் ஒரே ஒரு டோல் தான் இருக்குது, ஒரே ஒரு டோல். அப்போ சுரண்டுறது பூரா தென்னிந்தியாவில் எல்லா வகையிலையும் சுரண்டுறாங்கன்றது இது ஒரு பக்கம் விட்டுருக்கேன். பாவம் ரைட்டு. அந்த மக்கள் ஒரு வேளை உணவு இருக்குது. அங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டல் நாங்கள் தங்கியிருக்கோம். ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, அதற்கு கீழே உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டல். ஸ்டார் ஹோட்டல்ன்றதே கம்மி. எதுக்காக தங்கினோம்னா சாப்பாடு கிடைக்காதுன்னு வாடகையும் கம்மி தான். 4,500 தான் வாடகை ஸ்டார் ஹோட்டல். நம்ம ஊரில் சாதாரண டுபாக்கூர் ஹோட்டலே 3,500 ஆகும் ஓயில். அங்கே பார்த்தா அந்த வேலை பார்க்குற தம்பிகள்லாம் நீட்டாக இன் பண்ணி படித்தவர்கள், ஒரு காலேஜ் வரைக்கும் போயிருக்கான், டிஸ்கண்டினியூ. எவ்வளோப்பா சம்பளம்னு கேட்டால் 10,000 ரூபான்றான். யாருக்கு? வெயிட்டரு. அந்த 10,000 ரூபா வச்சு எப்படியா குடும்பம்? தாராளமாக எங்களுக்கு போதுன்றான். ஏன்னா சொந்த ஓட்டு குடிசை இருக்குது அவனுக்கு. 10,000 ரூபா இருந்தால் அவனுக்கு ஜேன்னு பைக்கு பெட்ரோல் ஒரு 1,000 ரூபாய்க்கு போட்டான்னா, ஊருக்குள்ளேயே சொந்த வீடு இருக்குது, ஒரு 2,000 ரூபாய்க்கு வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போட்டால் போதுன்றான். கோதுமை மாவு ஒரு 1/2 மூட்டை, மிளகா வெங்காயம், அது போக உருளைக்கிழங்கு, வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன். ராஜ வாழ்க்கை 10,000 ரூபாய் வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க பாட்னா சிட்டியில். தனியால் இல்லை, குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. வெறும் 10,000 ரூபாயில் அதில் மிச்சப்படுத்தி அதில் வண்டி வாங்கி வண்டிக்கு 2,500 ரூபா டியூ கட்டி. ஸோ இப்படி ஒரு நிலைமையில தான் வெறும் 10,000 ரூபாய்க்கு ஸ்டார் ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்க்குறான். தலைநகரே எப்படின்னா இன்னும் இன்டீரியராக போனீங்கன்னா 3,000 ரூபா தான் சம்பளம், வெறும் 3,000 ரூபா. ஆனால் 3,000 ரூபா போதுன்றான், இந்த வேலை இருந்தால் எனக்கு போதுன்றான். ஒரு குடும்பத்துக்கு அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சம்பாதிப்பாங்க, 100 ரூபா 150 ரூபா. இதில் ஒரு நாள் 100 நாள் வேலை திட்டம் வந்துச்சுன்னா
வெளிநாட்டிலேருந்து காசு கொட்டுற மாதிரி அவங்களுக்கு. ஏன்னா 350 ரூபா தரான் இல்லை, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போனால் 10 நாளைக்கு வேலை பார்த்தாலே 7,000 ரூபா ஆச்சு. ஸோ இதெல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு அதை தாண்டி சம்பாதிக்கணும். ஒரு 15,000 ரூபா மாதம் சம்பாதிக்கணும்னா தான் அங்கேருந்து இங்கே வரான். வெறும் 15,000 ரூபா சம்பாதிக்கணும். உணவு கிடையாது, ஹோட்டல் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் மாவு உருண்டையை சாப்பிட்டுட்ருக்கேன், மாவு உருண்டையை கறியில் சுட்டு சாப்பிட்டுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தர் 2 பேர் இல்லை, அந்த மாதிரி 30-40% மக்கள் அப்படி இருக்காங்க வறுமை கோட்டு கீழே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ என்னென்னா, இந்த எலெக்ஷனில் நம்ம சும்மா சர்வே காங்கிரஸ் ஜெயிக்கும், இப்போ தேஜஸ்வி ஜெயிப்பார், அவர் மயிறு திருப்புலி ஜெயிப்பாருன்றதை தாண்டி அந்த மக்களுக்கு எப்போது விடிவு காலம் பிறக்கும். ஏன்னா இந்த 10 வருஷமாக பிஜேபிக்காரன் தான் ஆண்டிருக்கான், அவன் தான் கூட்டணி ஆச்சு. 20 வருஷம் நிதிஷா இல்லை 10 வருஷம் வந்து இவங்களோட கூட்டணி. அப்போ நிதிஷ்குமார் அந்த மாநிலத்தை நாசப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் இந்த டைமோட நிதிஷ்குமாரை ஒழிச்சு கட்டிடுவாங்க. சரி, அடுத்து யாராவது வந்தால் நல்லது நடக்குமான்றதும் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு கரண்ட்டு கொடுப்போம், அதெல்லாம் இப்போ தான் எல்லாருக்கும் வருது. பல்பு போட்டு ஒரு பேனர் வச்சுருக்கேன் பிஜேபி ஆஃபீஸ் வாசலில், ஒரு குண்டு பல்பை போட்டு ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நாங்கள் வந்தால் இதை தருவோம். அப்போ இவ்வளோ நாள் என்னடா பண்ணீங்க? 10 வருஷம் இருக்கு உங்கள் கூட்டணியில் இருக்க தலைவன் தான் 15 வருஷமாக பிரதமராக இருக்கார், 11 வருஷமாக இருக்காரு. நீ இந்த வீணா போன வெங்காயம் ஒரு 15-20 வருஷமாக இருக்கான். இந்த மக்களை நாசப்படுத்தி அவர்களை வந்து சிந்தனையை மழுங்கடிச்சு ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் நம்ம பார்த்தாலே வைத்தெரியுது. ஏண்டா உங்களுக்கு ஓட்டு போடலைன்னு நீங்கள் பழி வாங்கினீங்கன்னா கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. இவங்களை அழித்து இவங்களை பிச்சை எடுக்க விட்டு நம்ம பின்னாடி வர வைப்போன்ற கூட ஒரு லாஜிக்கு, கொடூரமான லாஜிக் அது. ஆனால் உங்கள் ஆட்சியில் நீங்கள் தானடா ஆட்சியில் இருக்கீங்க 10 வருஷமா இருந்து இந்த மக்களை பஞ்சப்பராரையாக இந்த உருண்டையை திங்க விட்றீங்க, கோதுமை உருண்டையை. நீங்களாம் மனுஷனா என்ன? இதில் இவங்கெல்லாம் வந்து வளர்ந்த மாநிலமான தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவில் ஆட்சியை பிடிக்கணுன்றாங்கன்னா, இது யாருக்குமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு, கேரளாவில் இருக்கவனுக்கு பீகாரை பற்றி தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. வட இந்தியாவுக்கு இவங்க போயிருக்க மாட்டான், சென்னையை தாண்டி. இன்னும் 70% பேர் போனது இல்லைன்றது வேறு. அதனால் இவர்கள் என்ன சொன்னாலும் நம்புவான். குஜராத் மாடல்னு வெறும் ஃபோட்டோஷாப்பாக போட்டு பண்ணலையா? குஜராத்தில் போனால் ஐயோ சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது, கள்ளச்சாராயம். பீகாரில் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது. வண்டி டேங்க் இருக்குல்ல, டேங்க்கில் சைடில் ஒரு பாட்டிலை வச்சு அதில் டியூப்பை போட்டு பெட்ரோலுக்கு வச்சுட்டு பெட்ரோல் டேங்கை க்ளீன் பண்ணி, புரியுதா உங்களுக்கு, அதில் ஃபுல்லாக சாராயத்தை நிரப்பி 15 லிட்ரு 14 லிட்ரு கொண்டு வந்து குவார்டர் பாட்டிலில் அடைச்சி இங்கே விற்கிறாங்க. குடிசை தொழில் மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், போலீஸ் பிடிச்சா அப்படி வண்டியோட கொளுத்தி போலீஸ் மேலே வண்டியை தள்ளி விட்டுறாங்க. அவங்க தெரிச்சு ஓடி உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி போலீஸ் உயிருக்கு பாதுகாப்பு. இப்போ போன வாரத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ எல்லாம் ஓட அடிச்சிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் காய்ச்சிரோம், இதையா பிடிச்சி கொட்டி விட்ற நீ அப்படின்னு சொல்லி அடித்து இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, போலீஸை அடித்து அவங்க தெரிச்சு ஓடி, இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் பீகார் இருக்குது. பீகாரில் யார் ஜெயிக்கிறான்றது முக்கியம் இல்லை, அந்த மக்கள், பாவப்பட்ட மக்களுக்கு என்றைக்கு விடிவு காலம் வரும்ன்றது தான் முக்கியமாக இருக்குது. நம்ம இதுக்கு நடுவில் அமித்ஷா அவர் வேலையை கடைசி நாள் காட்டுறாரு. நாமினேஷன் போடுறதுக்கு முன்னாடி நிதிஷ் முதலமைச்சர் நான் எப்படிங்க சொல்ல முடியும், அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு பொட்டியை திறந்து ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கூடி தான் முடிவெடுக்க முடியும்னு. ஆமாம், நிதிஷை அதாவது மக்கள் ஓட்டு போட்டு தோக்கடிக்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் முடிச்சுருவோங்கிற இடத்துக்கு அது முடிவு பண்ணிட்டான். எப்போ போன டைமே முடிக்க வேண்டியது தான். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 12 எம்பிக்கள் ஆதரவு இருக்குல்ல, அவங்ககிட்ட பேச்சு வச்சிட்டாங்க. இங்கே பாரு, ஆளை ஒழுங்காக இருக்க சொல்லு, அடுத்து நாங்கள் தான் பீகாரில் ஆட்சிக்கு வருவோம், கூட்டணி ஆட்சியில் அந்த ஆளை சைலண்டாக இருக்க சொல்லு, மத்தியில் ஏதாவது ஒரு பதவி தரோம், இல்லைன்னா அவர் கட்சியிலேருந்து அவரே நிற்கிறோம். ஆமாம், அவர் கட்சியிலேருந்து நம்ம விவரம் நீக்கிற மாதிரி, யார், மன்சூர் அலிக்கான நம்ம ஊரில் நீக்கின மாதிரி அந்த ஜேடியூவிலேருந்தே அவரை நீக்கிடுவாங்க. நீக்கிட்டு அந்த 12 பேர் நாங்கள் விலை கொடுத்து வாங்கிடுவோம், ஒழுங்காக போக சொல்லு, மத்திய அமைச்சர் ஆக்கி விட்றோம், சைலண்டாக மீதி காலத்தை ஓட்டிட்டு போக சொல்லு. ஜித்தன் ராமஜெல்லாம் 80 வயசில் இருக்கும்போது இவர் 70 இருக்காப்புல, இன்னொரு 6-7 வருஷம் வாழ்ந்துட்டு போட்டோம். சிஎம் நடம் பிடிச்சா உயிரோடைய புதைச்சிடுவோன்ற மாதிரி அரசியலில் சொல்கிறேன், ஆள் இல்லை, அரசியல் ரீதியாக அவருடைய வாழ்க்கையை முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்றது சின்னஜியோட. எவ்வளோ தாங்க ஆத்திரத்தில் அவங்களே ஊர் அடித்து உலையில போடுறவங்க 43 சீட்டை வச்சு 5 வருஷமாக ஒரு மனுஷன் எவ்வளோ வைத்தறிச்சல் இருக்கு. 243 வெறும் 43 வச்சுக்கிட்டு நம்ம ஊரே மிரட்டுறோம். ஏன்னா நம்மளை மிரட்டி ஒருத்தன் ஆட்சியில் இருக்கான்னா, அதுவும் நடுவில் நம்மளே ஏமாத்திட்டு தேஜஸ்வி கூட போயிட்டு திருப்பி நம்ம மிரட்டி கூட்டதுனால வந்திருக்க. மறுபடியும் வெறும் 43 வச்சுட்டு என்கிட்ட என்ன குரங்காட்ட ஆட்டான் நீ
74 இடத்த வச்சுட்டு நாங்கள் அந்த கையை வடிவேல் இதுக்குள்ளே விட்டுருவோம் பாருங்க, இலைய வச்சு கம்பிக்குள்ளே கையை விட்டு பிரியாணி இருக்குது, நாங்கள் எடுத்து திங்க முடியல, நீ எடுத்துன்னுக்கிட்டு இருக்கியா நீ? இந்த முறை உனக்கு எலி மருந்தை வைக்காமல் விட மாட்டோன்ற கூட்டணி. வெளியே போனால் நீ பொழைச்சிருவேன்னா உள்ளே வச்சு உடனே கொள்றோமா இல்லையான்னு பாரு அப்படின்றது தான் பிளான். இதில் உலகறிந்த அரசியல் ஆலோசகர் பல பேரை ஜெயிக்க வச்சதாக, ஜெயிக்கிறவங்களுக்கெல்லாம் போய் அவர் ஆலோசனை கொடுத்து ஜெயிக்க வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர், அவர் நிற்க மாட்டேன்னு விலகிட்டாப்புல. வந்தால் இமீடியட்டாக உடனடியாக மதுவிலக்க ரத்து அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் ஓட்டு அவர் கவர வாய்ப்பு இருக்கா? அவர் அங்கே என்ன தான் இல்லை, அதில் தான் எல்லாரும் கடையை திறந்துடுவாருன்னு ஓட்டு போடலான்றாங்க. ஆனால் தேஜஸ்வியே கடையை திறந்து விட்ருவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது ஒரு இது போனவன்றது இப்போ நீ நிற்கிறல்ல ஜெய், என்ன சொல்லு பார்ப்போம், உன் சர்வே என்ன சொல்லுது, ஜெயிப்பியா தோப்பியான்னா? இல்லை ஒன்று நான் 150 இடம் வருவேன், இல்லை 10 இடம் தான், அது எப்படி வருவேன், நடுவில் வரமாட்டானா? அது என்ன சர்வே நீ பண்ணுற சர்வே? அப்போ ஊரில் இருக்கவங்கள இழிச்சா கூவேன்னு நினச்சேன். இவ்வளோ நாள் எல்லா ஸ்டேட்டுக்கு நீ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம், அவர் வருவார், விஜய் இவ்வளோ வருவார், அவர் தலைக்கறி இவ்வளோக்கு போகும், கால் இவ்வளோக்கு போகும், இப்போ புலி எலும்பு இவ்வளோக்கு போகும்னு எதுக்கு சொன்ன நீ? நான் அடுத்த முறை வரும்போது விஜய் முதலமைச்சராக இருப்பார், அப்போ தான் வருவேன்னு வேறு பேசி சொல்லிட்டு போனேன். அதோட விஜய் ஒழிச்சு கட்டுறதுக்கு அந்த நீ சொல்லிட்டு போன பாவத்துக்கு 41 பேர் செத்து போயிட்டாங்க. அவன் ஆகப்பறம் டுபாக்கூர் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு தான் இருக்கான். அது அவனே இப்போ டுபாக்கூர்னு நிரூபிச்சிட்டாங்க. இவர் 150 இடம் வந்துடுவாராம் திடீர்னு, இல்லைன்னா 10 இடத்துக்கு கீழே தான் வருவாராம், நடுவுலலாம் வரமாட்டாராம். இது எப்படி சர்வே? அந்த மாதிரி ஒரு ஆகப்பெரும் டுபாக்கூர். இது அதிலலாம் நம்ம ஊர் பாண்டே தான் சார். இவர்கள் பெரும்பான்மைக்கு 5 இடங்கள் குறைவாக. பாண்டே ஃபுல் ட்ரைனிங் குழந்தையிலேருந்தே இங்கே எடுத்துருக்கு நம்பப்படுகிறது. என் தம்பி பாண்டே, ரங்கராஜ் பாண்டே குழந்தையா இருக்கும்போதே இந்த தமிழ் மண்ணில் பயிற்சி எடுத்து இந்த தமிழ் மீடியத்தில் படித்து தமிழ் படித்த பாண்டேனால பொதுவாக பவுடர் அடித்து நீங்கள் பாண்டையை குற்றஞ்சாட்டவே முடியாது. யார் ஜெயித்தாலும் அன்றே சொன்னார் பாண்டே அப்படின்றலாம். திமுக நான் தான் சொன்னேன்ல, 20 இடம் தான், ஒன்று இப்படி இல்லை அப்படி, அப்படிதானே சொன்னேன். இப்படி வந்துருச்சு, திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்படி போயிருந்துச்சுன்னா எடப்பாடியார் ஆட்சி. இதை தான் நான் சொன்னேன். நீங்கள் பாண்டையை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்றவன் பஞ்சத்துக்கு ஆண்டி, என் தம்பி பாண்டே பரம்பரை ஆண்டி. புரியுதா உங்களுக்கு? இங்கேயே பயிற்சி பெற்று, இராணுவ பயிற்சி இங்கே தமிழ்நாட்டில் பெற்று, துப்பாக்கி ஆயுத பயிற்சி பெற்று. அது இதில் சொல்லுவாங்க, அது அந்த பேட்சா அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்று இருக்கிறதுனால அப்படி பவுடர் அடித்து மாற்றி மாற்றி இங்கிட்டு 10 வந்தால் இவர் ஜெயிப்பார். சசிகலா மேயர் இங்கே வந்தால் 5 எடப்பாடிக்கும் வரலாம், பாஜகவுக்கும் போகலாம். 5 பாஜகவுக்கு போச்சுன்னா பாஜக ஜெயிக்கும், 25 டிஎம்கேக்கு வந்துச்சுன்னா டிஎம்கே, ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அப்படி முடிச்சோடனே 4 பேரையும் சொல்லிடுவான். அதை இழுபறிங்கிறத வச்சு சொல்லிட்டு எலெக்ஷன் நான் அன்னைக்கே சொன்னேனே, எடப்பாடியார் தான் வருவாருன்னு அன்னைக்கு சொன்னேன். 20 சீட்டு இங்கே விழுதுன்னா எடப்பாடியார் தான் வருவார். இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் இந்த ஒரு 7% இருந்தால் விழுந்துருச்சுல்ல, 7% எப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அந்த பாண்டே மாட்டிட்டான். யார்? பிரசாந்த் கிஷோர். 150 அங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது. எப்படா இது உங்க கதை? ஏன்டா அப்போ ஊரை பூரா உழ வச்சு தின்னுட்டு இருந்தது உண்மை தானே? மோடி அப்போ நீ பிரதமர் ஆக்கலை, யாரே ஆக்கலை, ஜெகன்மோகன் ரெட்டி ஆக்கலை, யாரே ஆக்கலை. அவங்க ஆனாங்க, அவன் கூட இருந்தான் 100 கோடி ஆட்டையை போட்டு ஜெயிக்கிறவங்கிட்ட போய் கூட சேர்ந்துக்கிட்டு என்னால் தான் ஜெயிச்சாரு. இது கடந்த காலத்தில் ராமதாஸ் பண்ணது சார். நாங்கள் இருக்கும் கூட்டணி வெற்றி விரும்பாரு, எலெக்ஷன் ஜெயிக்கிற கூட்டணி அவர் போயிடுவாரு, போயிட்டு நாங்கள் இருக்க கூட்டணி. ஆனால் நான் தான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்லி அந்தால ஜெயிக்க வச்சவங்கிட்டே வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, சிவாஜிலே படத்துலேயே இதெல்லாம் பார்த்து மாதிரி நாங்கள் ராமதாஸ் அரசியல்லே இதெல்லாம் பார்த்துட்டோம் போட அப்படின்ற மாதிரி தான் ஒரே ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ இந்த ஆட்சிகள் கூட இப்போ நிதிஷ்குமார் இதுக்கு போன பிறகு கூட எக்கச்சக்கமாக பீகாருக்கு நிதியை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆட்டையை போடுறது அதெல்லாம் எங்கே போகுதுங்கிற 2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த 2 லட்சம் கோடியில் 20,000 கோடி செலவு பண்ணியிருந்தாரே பீகார் பலபலன் ஆயிருக்கும். மாவுருண்டையை திங்கிற எல்லாமே மக்கள் இருந்திருக்க மாட்டான். ஆனால் மக்கள் இவங்களை ஓட விரட்ட போகிறான், அது எவனாக இருந்தாலும் சரி. இப்போ தென்னிந்திய வரியெல்லாம் என்னவா தான் போகுது? ஏன்னா நம்ம ஆட்டையே போகுது. 2 லட்சம் கோடி அங்கே ஒதுக்குறேன்னு சொல்லி அங்கே ஒரு 20,000 கோடிக்கு வேலையை பார்த்துட்டு மீதி ஒரு 1,80,000 கோடி அடிச்சு, அதில் பாதி பாலம் ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சுன்றான். கட்டுவாங்க, அந்த பாலத்தை போச்சுன்றான். நிதிஷ் பாதி அடிச்சுவாங்க, ஆளுக்கு பாதி அடிச்சுட்டு பிஜேபிக்காரன் அடிச்சுட்டு குஜாலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் பெரிய பெரிய வண்டியில் போகிறாங்க, பங்களாவில் இருக்காங்க, ஏக்கர் கணக்கில் இருக்குது. நிதிஷ்குமார் வீடு 100 ஏக்கரில் இருக்குது, சிட்டிக்கு சென்டரில். மக்கள் 100 ஏக்கரில் 1 கோடி பேர் வீடு வச்சுருக்கேன். பஞ்ச பராரைய செவுறு வெளி பூச்சி கூட பூச முடியாமல் ரொம்ப கேவலமான நிலைமை. கதவுகள் கதவே இல்லை, பல வீட்டில் சாக்கை தான் தொங்க போட்டிருக்காங்க.
நம்ம ஊருக்கட்டில் சும்மா வீட்டு மேலே ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு போட்டாலே அதில் எப்படிங்க இருக்கிறது, உட்கார முடியாதெல்லாம் நம்ம பேசுகிறான். அவன் ஹாஸ்பிட்டல் சீட்டு கூட கிடையாது, தார்பாயை கட்டி உள்ள படுத்துருக்காங்க. குடிசை கூட கிடையாது, தார்பாய். உள்ளபடியே பீகார் அரசியல்வாதிகள் கடந்த சுதந்திரம் கிடைச்சதுலேருந்தே எங்களை ஏமாற்றி தான் இருக்கான். காங்கிரஸ்காரன் 40 வருஷம் ஏமாத்தினால தான் அடியோட மக்கள் காங்கிரஸை பிடிங்கி எரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஜனதாதளம் வந்தது, இது வந்தது, அது வந்தது. அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சிமெண்ட் ரோடு வரைக்கும் போட்டாங்க. இவங்க வந்து ரோடு மட்டும் போட்டிருக்காங்க, அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கலை. அந்த மக்களை முட்டாளாவே வச்சு படிப்பறிவு இல்லாமல், ஸ்கூல் இல்லை, அது இல்லை, எதுவும் இல்லாமல் வச்சுருக்காங்க. அது பீகார் அரசியல்வாதிகளுடைய தோல்வியாக தான் நம்ம பார்க்கணும். அந்த மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி.